வணக்கம் இடமலம் நேயர்களே. இன்றும் கிஷோர் கே சாமியுடன் பேசுறதுக்காக முக்கியமான 3 விஷயங்களோட வந்திருக்கேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, அதிமுக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்துக்கு எதிராக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க தமிழகம் முழுவதும். அதற்கான என்னென்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணாங்க, அந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், சட்டசபையில் தினம் தினம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அதில் திமுக மேலே ஒரு கட்சி மட்டும் இல்லாமல் எல்லா கட்சியுமே இப்போ ஒன்றொன்னா குற்றச்சாட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றியும் ஒரு புது விஷயத்தை பற்றி பெரிய கட்டுரையே எழுதியிருந்தார் கிஷோர் கே சாமி அவர்கள். நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். அந்த தகவல்லாம் அவருக்கு எப்படி கிடச்சிது, அதெல்லாம் உண்மையா பொய்யா, அதற்கு பின்னணி என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். ஸோ ஸ்தம்பிக்க வச்சுட்டிங்களா தமிழ்நாடு? அதிமுக ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய இடங்களில் செய்தி வந்திருக்கு. சும்மா குறை சொல்லணும் இல்லை எதை கேள்வி கேட்டுட்ருக்கணும் அப்படின்னு இல்லை. கார் மேலெலாம் ஏறி அதிமுககாரங்க ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்ப்பாட்டத்தின் மூலியமாக என்ன ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதன் மூலியமாக அதிமுக என்ன சொல்ல வர்றாங்க? ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கமே மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் அப்படின்றது தான். எதற்காக கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்றால், அதிமுக அப்படின்ற அந்த கட்சி மீதான கவனமா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா தெருக்கு தெரு அதிமுககாரன் இருக்கான். ஸோ அதனால் அதிமுக தேர்தல் நேரத்தில் பணி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், தெருவுக்கு தெரு அதிமுககாரன் இருக்கான், அவன் பூத்து ஒர்க்கராக இருப்பான், அவன் மக்கள்கிட்ட போய் வீடு வீடாக போய் வாக்கு சேகரிக்கிறது இதெல்லாம் பண்ண போகிறான். வாக்கு சேகரிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, அதிமுகவோ திமுகவோ இது ரெண்டுமே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இவங்க இவங்களுடைய தொண்டர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இவங்க மக்களோட மக்களாக இயங்கி கொண்டு இருக்கக்கூடியவர்கள். இது நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். இவங்க ஒரு 30 லட்சம் பேர் வச்சுருப்பாங்க திமுககாரங்க. ஒரு 30 லட்சம் குடும்பங்கள் திமுகவை நம்பியே முழு நேரமும் அரசியல் ஈடுபடக்கூடிய குடும்பங்களாக இருக்கும். இவங்க ஒரு 40 லட்சம் குடும்பங்கள் அதிமுகவை நம்பியே முழு நேரமும் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க. மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் அப்படின்றது, போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு பஞ்சாயத்து வருதுன்னே வச்சுப்போமே, இந்த பஞ்சாயத்தை தீர்ப்பதற்கு அப்படின்னு போகிறதுக்கு தயங்குவாங்க. இப்போ நானும் நீங்களோ போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னாலே கொஞ்சம் யோசிப்போம், இதனடா எனக்கு பழகிடுச்சு, வேறு விஷயம். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் நிறைய வழக்குகள், நம்ம போயிட்டு வர இடமா அது மாதிரி எனக்கு ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஆகிடுச்சுன்னு வைங்க. பட் பொதுவாக பொதுமக்கள் இப்போ நீங்களே எடுத்துக்கிட்டிங்கனாலும், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னா தயங்குவீங்க. அப்போது உங்களுக்கு பிரச்சனையே சால்வ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வராரு அப்படின்னா, அங்கே இருக்கிற லோக்கல் கட்சிக்காரங்க யார், திமுகவோ அதிமுகவோ, இவன் வருவான். அப்படின்றதுனால இந்த மக்களுடைய தொடர்பு அப்படின்றது, ஒரு வாட்டர் கனெக்ஷன் வேணுனாலும் இல்லை ஒரு குழாயில் ஒரு அடைப்பு அப்படின்னாலும், அந்த தெருவில் இருக்க பிரச்சனையை தீர்க்கக்கூடியவன் அங்கே இருக்கக்கூடிய திமுககாரரோ அங்கே இருக்கக்கூடிய அதிமுககாரனோ தான் இருப்பான். அப்படின்ற அளவில் அவங்க மக்களோட கனெக்ட்ன்றது அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ இதனால் மக்கள் வாக்களிக்க போகிறார்கள் அதிமுகவுக்குன்னு கிடையாது. ஆனால் மக்களுடைய பிரச்சனையை ஒரு பகுதியை சார்ந்த, இப்போ வட தமிழ்நாட்டில் இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் கள்ளச்சாராயம் இருக்கிறது. ஆனால் வட தமிழ்நாட்டில் இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது. ஏன்னா கள்ளச்சாராயம் என்பது விஷமாக மாறி மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறது. அப்படின்ற ஒரு சூழலில் இது குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதனால, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம், மாவட்ட கலெக்டர் முன்னாடி ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி அதிமுக அறிவித்து, அதற்கான முன்னெடுப்புகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு, இப்போ நீங்கள் விருதுநகர்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அவங்க மேடையெல்லாம் அமைச்சிருந்தாங்க. காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை என்கிற நிலையில், நீங்கள் அந்த மேடையெல்லாம் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையெல்லாம் அப்புறப்படுத்தியிருக்காங்க நேற்று நைட்டு. அப்போ கட்சியினர் போய் அவன் உட்காந்துருக்கான் நைட்டு முழுக்க. எப்படி நீங்கள் பேனர் வைக்கலாம், பேனர் கீழே ஒரு மேடை, இந்த மேடையை கூட அப்புறப்படுத்துகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் எல்லாம் கடந்து, இந்த காவல்துறையை வைத்து இந்த ஒடுக்குமுறையெல்லாம் கடந்து அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் மூலம் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய கள்ளச்சாராய விற்பனையாக இருக்கட்டும் அல்லது போதை கலாச்சாரமாக இருக்கட்டும், தமிழகத்தை முற்றிலுமாக அழித்து கொண்டு வருகிறது. இளைய தலைமுறைகளை, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குகிறது. அப்படின்றதை முன்னெடுத்து அதிமுக செல்கிறது. அவ்வளவுதான். அந்த வகையில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படி தான் நான் நினைக்கிறேன். இப்போது சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இபிஎஸ் அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, பேச விட மாட்டுறாங்க, இடைமறிக்கிறாங்க, மைக்கை கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இப்போ அதிமுக இன்னைக்கு நான் வேறெல்லாம் சொல்லலை, நம்ம கூட இடமலமில் வேலை செய்கிற ஹரீஷ் ஷேர் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, லைவில் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், அது முக்கியமாக அதிமுக உறுப்பினர்கள் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது துண்டிக்கப்படுது, நேரலை துண்டிக்கப்படுகிறது. இந்த வேலை செய்கிறதுக்கு அப்பாவை உட்கார வச்சுருக்கீங்க.
இல்ல அப்பாவு அப்ப அவர்களை பத்தியும் அப்பாவுவை அலக்கை அப்பாவுன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? பிஹெச் பாண்டியன் மாதிரி 1980களில் நான் சொல்கிறது அந்த 84 அந்த அந்த காலகட்டத்தில் சட்டமன்ற பேரவைத் தலைவராக இருந்தார் பிஹெச் பாண்டியன். அப்பொழுது வானளாவிய அதிகாரத்தை கொண்டிருக்கின்ற நபர் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி வானளாவிய அதிகாரத்தை கொண்டிருக்கின்ற ஒரு பேரவைத் தலைவராகவே இருந்தாலும் கூட நான் அவரை அல்லக்கை அப்பாவுன்னு தான் சொல்கிறேன். இதனால் என் மீது அவர் புகார் கொடுக்கலாம், வழக்கு கூட தொடுக்கலாம், வேறு விஷயம். உண்மை மாறப்போவதில்லை. அப்போ அவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை துண்டிப்பது, இதை மட்டும்தான் முழு நேர வேலையாக செஞ்சிட்ருக்கார் ஒரு பேரவைத் தலைவர். கேவலம் இல்லை இது? இல்லை, இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் த லா. அதாவது அதிமுகலேருந்து ஒரு 40 எம்எல்ஏக்கள் திமுகக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வச்சிருக்காரு. அது வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில் அவர் பேசியிருக்கார். அவர் வந்து பேரவைக்குள்ளே, ஆனாலும் அவர் வந்து சபாநாயகர் அதுதான் சொல்கிறேங்க. நீங்கள் ஒரு சபாநாயகராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பேரவைக்குள்ளேயே நீங்கள் வந்து திமுக உறுப்பினர் போல பேசி கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போகும் பொழுது அந்த மாண்பை கடைபிடிக்கணும்ல. நீங்கள் ஒரு உங்களுடைய ஆஃபீஸ் ஒரு ஸ்பீக்கர் அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்குன்ற ஒரு மதிப்பை நீங்கள் வந்து அந்த மாண்பை கடைபிடிக்கணும்ல. அதை விட்டு 2016 40 எம்எல்ஏக்கள் வந்து எங்களுடன் வருவதற்கு தயாராக இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா ஒரு பேரவைத் தலைவர் சொல்லலாமா இதை? அப்போ பாபு முருகவேல் அப்படின்ற அந்த அதிமுக உறுப்பினர் அவர் வழக்கு தொடர்ந்துருக்காரு. இப்போ நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க உயர்நீதிமன்றம். பதில் சொல்லு, எந்த அடிப்படையில் நீ இந்த குற்றச்சாட்டை வைக்கிற? 40 எம்எல்ஏக்கள் தாவுவதற்கு தயாராக இருந்தார்கள் என்று எதை வைத்து சொல்கிறாய்? நான் சொல்கிறேன் 50 திமுக உறுப்பினர்கள் இந்த பக்கம் வருவதற்கு ரெடியாக இருந்தாங்கன்ட்டு. இதற்கு அத்தாட்சி சொல்லணுமா? நான் சொல்கிறேன், உனக்கு எழுதி வச்சுக்கோ. 2017 தேர்தலில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் பொழுது திமுக உறுப்பினர்களே தினகரனுக்கு வாக்களித்தார்கள். இதை நான் சொல்லலை, ஸ்டாலின் சொல்கிறார். பூத்து பொறுப்பாளர்களாக போட்டவங்களே அந்த பூத்தில் ஓட்டு போடலை. அந்த பூத்தில் வந்த வாக்குகள் பூத்து பொறுப்பாளர்களை விட குறைவாக இருக்குது வாக்கு எண்ணிக்கை. நான் சொல்லலை, ஸ்டாலின் சொல்கிறார். இந்த வீடியோ இருக்குது. அப்போது இந்த மாதிரியான ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு நீ பேசலாமா இதை? இல்லை, இப்போது இன்னொரு விஷயம் என்னன்னு தோணுதுன்னா, அவருக்கு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா அவர்களை பற்றி சொல்லும் போது வந்து ஒரு பிரதிநிதித்துவம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி சட்டப்பேரவை நடக்குதோ தன்னை வந்து முன்னிறுத்தி அதனால தான் அல்லக்கை அப்பாவுன்னு சொல்கிறோம். அந்த வார்த்தையை வந்து நான் வந்து ஆமோதிக்கலை. ஏன்னா நீங்கள் வந்து பட்டப்பெயர் வைக்கணுன்றதுக்காக சொல்கிறீங்க. நான் அவரோட செயல்களை வந்து ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் கேட்குறேன். ஏன்னா அந்த நேரத்தை மட்டும் ஒரு லைம் லைட்டாக அந்த மாதிரி தான் அவர் வந்து அதிகமாக பேசுகிறதா இருக்கட்டும். ஏன்னா ஒரு வாட்டி நம்ம ஏற்கனவே பேசும்போது சொல்லியிருந்தோம், திமுகவில் இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து என்னங்க நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்டாகவே சட்டப்பேரவையில் வைக்கிறது வந்து நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். இன்றைக்கி அதிமுகவுக்கு நடந்து ஒரு படி மேலே போய் வந்து பார்த்தீங்கன்னா பாமக வந்து இப்போது, ஏன்னா அதிமுக வந்து விக்கிரவாண்டி தேர்தல் வந்து விலகிருச்சு அப்படிங்கிறதுனால பாமக மேலே முழு கவனம் வந்து திமுகவுக்கு திரும்பி கோக்கமணி அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது லைவ்லேயே வந்து கட் பண்ணிட்டாங்க. அதை வந்து டெலிகாஸ்ட்டும் பண்ணல. அவர் வேற வெளில வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து வச்சிருக்காரு. குறிப்பாக வன்னியர்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசும்போது இதுக்கான முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்காரு. இதையும் பார்த்தீங்களா நீங்கள்? அவங்களுடைய பதில்கள் எல்லாமே வன்னியரோட உள்ஒதுக்கீடு அப்படின்னு வரும்பொழுது அந்த 10.5% அப்படின்ற அந்த உள்ஒதுக்கீடு என்று வரும்பொழுது துணிச்சலான முடிவை எடுத்த ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது யாருமே யோசிப்பாங்க, தயங்குவாங்க, இந்த முடிவு எடுக்கலாமா வேண்டாமான்ட்டு. ஆனால் துணிச்சலாக முடிவெடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அது துணிச்சலான முடிவுன்னு ஒத்துக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத அவசரமான முடிவோ அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுந்துச்சு. ஏன்னா பின்னால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இல்லை, அது அவசரமான முடிவு கிடையாது. மேபி சில மாதங்களுக்கு முன்னால் எடுத்துருந்தா அதிமுகவுக்கு தான் ஃபேவர். ஏன் அதிமுகவுக்கு தான் ஃபேவர்னா, அந்த சமயத்தில் பரப்புரைகள் என்ன முன்னெடுக்கப்பட்டது, திமுக உட்பட பிரசாந்த் கிஷோரை வச்சுக்கிட்டு அவங்க முன்னெடுத்த பரப்புரையே இந்த பர்டிகுலர் உள்ஒதுக்கீடு என்பது டிஎன்சி, அதாவது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சாதிகளுக்கு எதிரானது அப்படின்னு ஒரு தவறான ஒரு பரப்புரையை கொண்டு போக முடிஞ்சது அவங்களால. இதை முறியடிக்க அதிமுகவால் முடியலை. அங்கே இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, என்டிஏ கூட்டணின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த என்டிஏ கூட்டணியில் தான் அதிமுக இருந்தது.
அப்போ அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த பொழுது, அதாவது பாமகவுடன் அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த பொழுது பாமகவும் நேர்மையாக நடந்து கொண்டது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இந்த உள் ஒதுக்கீடு பொறுத்த வரைக்கும், இந்த உள் ஒதுக்கீடு என்பது எந்தவித கண்டிஷனும் இல்லாமல் இந்த உள் ஒதுக்கீடை கொடுத்தால் போதும் என்று சொன்னவர் மருத்துவர் ராமதாஸ். எனக்கு இவ்வளோ சீட்டு இல்லை, இவ்வளோ தொகுதிகளுக்கு இவ்வளோ பணம், இதெல்லாம் வேணாம். என்னுடைய நீண்ட நெடிய ஆயுள்ள 80+ அவருடைய வயசு. இப்போது அடுத்த தேர்தலுக்கு நான் இருப்பேனான்னு தெரியாது, ஆனால் நான் சொல்கிறேன், அவர் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும், பல தேர்தல்களில் அவர் சந்திக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அந்த பெரிய மனிதர் உண்மையிலேயே அவர் சொன்னது, எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு இந்த உள்வீடு ஒதுக்கீடு மட்டும் கொடுங்க போதும் என்று சொன்னவர் அவர். இப்படி சொன்னதை மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து அதற்கு முழு கவனத்தை செலுத்தி நாம் இதை கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவை எடுத்தது எடப்பாடி பழனிசாமி. ஒரு முதலமைச்சராக எடுக்கக்கூடிய மிக கடினமான ஒரு முடிவு இது. பட் நியாயமான முடிவு, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதை எடுப்பதற்கு ஒரு நெஞ்சுரம் வேண்டும். அந்த நெஞ்சுரம் அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருந்தது. அதுக்கான ரிசல்ட் என்ன கிடைச்சது அது அப்படிங்கிறது வேற விஷயம். நீங்கள் தவறான பரப்புரையை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு, ஏன்னா என்ன பிரச்சனைனா அதை ஏன் அவசர கதியில் கொண்டு வர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள்னா, இந்த ஓகே இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து அன்றைக்கி மதியானமே நியூஸ் வருது, நாளைக்கு வந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிக்க போகுது. தேர்தல் தேதியை அறிவித்தா இதை இந்த முடிவுக்கு முழு இதை கொடுக்க முடியாது, ஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியாது. ஏன்னா மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும். அப்போ அவசர கதியில் தான் பண்ணி ஆகணும். அடுத்த நாள் காலையிலே சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஆகணும். நிறைவேற்றிட்டாங்க. அப்போது இங்கே என்டிஏ அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா, குறைந்தபட்சம் உங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லா மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோட கலந்து ஆலோசிக்கணும். ஆலோசித்து உங்களோட பரிந்துரையை நீங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தேர்தல் தேதியை அறிவிப்பாங்க. காங்கிரஸ்டேருந்து, திமுகட்டேருந்து, இந்த மாதிரி எல்லா கட்சிகள்டேருந்தும் பரிந்துரைகளை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் ஒரு தேதியை அறிவிக்கும் இல்லையா? அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தேசிய அளவில் மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டணி, ஆளும் கட்சியாகவும் இருக்கிறது. அப்படின்னும் பொழுது அவர்களுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் தேர்தல் ஆணையம். அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? கூப்பிட்டு, எடப்பாடி பழனிசாமி வந்து இங்கே முதலமைச்சர், தேசிய ஜனநாயக கூட்டணியோடைய தலைமை பொறுப்பில் இருக்கார் அப்படின்போது அவர்கிட்ட கூப்பிட்டு, நாளைக்கு நாங்கள் தேர்தல் தேதியை அறிவிக்கலாம்னு இருக்கோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்கணும். மரியாதைக்காவது கேட்டிருக்கணும். கேட்டாங்களா? அது கேட்கல. இதுதான் இவர்கள் தமிழகம் குறித்து வைத்திருக்கின்ற மரியாதை. ஏன்னா 5 மாநிலங்களுக்கான அப்போது தேர்தல் நடக்குது. 2021 மேற்கு வங்கம், தமிழ்நாடு, அஸ்ஸாம்னு நினைக்கிறேன், இந்த மாநிலங்கள்லாம் தேர்தல் போகுது. அப்படின்னும் பொழுது நம்மளுடைய கேள்வி என்னென்னா, மேற்கு வங்கத்துக்கு மட்டும் ஃபோக்கஸ் கொடுத்தீங்க, அங்கே எப்படி 200 தொகுதி ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. நீங்கள் 100 தொகுதிகள் தொட மாட்டீங்கன்னு இவர் பிரசாந்த் கிஷோர் சொன்னார், அது வேறு விஷயம். அப்போ அங்கே மட்டும் கன்சல்ட் பண்ணுறீங்க. இது 4 கட்டமாக நடத்தலாமா, 5 கட்டமாக நடத்தலாமா அப்படின்னு அங்கே கன்சல்ட் பண்ணுறீங்க. இங்கே ஒரே கட்டத்தில் நடக்கக்கூடிய தேர்தல், இங்கே இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணின்னு நீங்கள் சொல்லக்கூடிய என்டிஏ உடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமியை கன்சல்ட் பண்ணியிருக்கமா கூடாதா? பண்ணலை. தன்னிச்சையாக அவரே எப்போ தெரிஞ்சுக்கிறாரு? மீடியாவில் நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான், ஓஹோ இப்போ நாளைக்கு அறிவிக்க போகிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாருன்னா இது எவ்வளோ அசிங்கம். அப்போ உங்களுக்கு தமிழ்நாடு குறித்து எந்த விதமான அக்கறையும் கிடையாது. இது தேசிய கட்சி. இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்போது நாம் வந்து கூட்டணியை உறுதிப்படுத்தி ஆகணும் ஒரு பக்கம். இன்னொன்று, அந்த முக்கிய கண்டிஷனாக அவர் பெரியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வைத்திருக்கிறார் என்கிற நிலையில் அதையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும் போது டெசிஷனை உடனே எடுக்க வேண்டிய நிலை. அதை எடுக்கும் பொழுது அதை அவசர கதி தான் பண்ணி ஆகணும். வேறு என்ன பண்ண முடியும் நீங்கள்? அப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்து கொண்டிருக்கிறார் இல்லையா? இவர் கேட்டிருக்க வேண்டிய கேள்வி என்னென்னா, ஏங்க ஒரு தேர்தல் தேதியை கூட எங்கள்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு பண்ண மாட்டிங்களா? நாங்கள் இவ்வளோ வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முடிவை நாங்கள் எடுப்பதற்காக என்னோடய அப்பா வந்து இவ்வளோ முயற்சி மேற்கொண்டிருக்கிறார். அவர் முயற்சி கொண்டிருக்கின்ற நிலையில் அதற்கு உடன்படுகிறார் யார்? முதலமைச்சர். அப்போ இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணம். ஒரு 3 நாள் தள்ளி தேதியை அறிவிச்சிருக்கலாம்ல, அதுக்குள்ளே நாங்கள் சரி பண்ணியிருப்போமே இதை அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டிய இடத்துல இருந்தது அன்புமணி ராமதாஸ்.
செய்தாரா? அதனால் இதில் வந்துட்டு நீங்கள் அதிமுகவை குறையே கூற முடியாது. ஆனால் அதிமுகவுக்கு தான் பாதிப்பு அதிகம். ஏன்னா தென் மாவட்டங்கள் முழுக்க பாமகக்கு ஒரு ஸ்டேக்கும் கிடையாது. தென் மாவட்டங்கள் முழுக்க இந்த பரப்புரை செய்யப்பட்டது, தவறான பரப்புரை. இதனால ஒரு ஹேட் உருவாயிருச்சு. இப்போ பன்னீர்செல்வமே சொல்கிறாரு, இன்னைக்கு எந்த அன்புமணி ராமதாஸ் கூட்டணியில் வைத்துக்கொண்டு உறவாடி கொண்டிருக்கிறாரோ அந்த பன்னீர்செல்வம் சொல்கிறார், இதனால தான் நாங்கள் தோற்றோம் தென் மாவட்டங்களில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு விலை தவறு கிடையாது. ஏன்னா அது நியாயமான கோரிக்கை. வன்னிய மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நியாயமான ஒதுக்கீடு, நியாயமான கோரிக்கை. அதை சரி செய்தார், வரலாற்றில் இடம் பிடித்தார் எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் என்ன தான் அதை மாற்றி பேசினாலும் அதில் ஒன்றும் இந்த வரலாற்றை மாற்றி அமைக்க முடியாது. நீங்கள் பேசுகிறதுனால மட்டும் அதை மாற்றி அமைக்க முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். பாமக மேலே வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமான ஒரு அதான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த கூட்டணியை முறித்து கொண்டு நீங்கள் இன்றைக்கி பாஜகவுடன் அமர்ந்து கொண்டு நீங்கள் எதிர்க்கட்சி அப்படின்ற நிலையில் நீங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறதுனால நீங்கள் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது உங்களுக்கான மரியாதை இவ்வளவு தான். இல்லை, அவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ பாஜக கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ணட்டும். தேர்தல் அப்படி வெளில வந்தாலும் அதிமுக கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால பாமக மேலே எப்பவுமே ஒரு வன்மத்தோட தான் வந்து ஒரு பார்வை திமுக இப்போ பார்க்குறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வன்மம் அப்படின்றத விட இன்றைக்கு பாமகவுடைய தேவை இருக்குது அப்படின்னா மட்டையாக மடங்கி வேற மாதிரி பேசுவாங்க. ஆனால் இப்போ அதுக்கான 2011 நான் சொல்கிறேன், 2011 பாமக வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தது. அவங்க எல்லார்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துறது தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சு. அதை வெளிப்படையாக அவங்களும் சொல்லுவாங்க, எல்லாரிடமும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம், தப்பும் கிடையாது. ஒரு அரசியல் கட்சி அதைத்தான் செய்யும். அப்போது பாமக கேட்டுக்கொண்டிருந்தது 22 தொகுதியும் 23 தொகுதி தான் எனக்கு தெரிந்து. அப்போ மருத்துவர் ராமதாஸ் வந்து கருணாநிதியை சந்திக்க செல்கிறார். எதற்காக? ஒரு பத்திரிகையை வைப்பதற்காக, ஒரு குடும்ப நிகழ்ச்சி, ஏதோ ஒன்று திருமண நிகழ்ச்சி நினைக்கிறேன். பத்திரிகை வைக்க போனவரை அப்படியே மடக்கி உட்கார வச்சு கோபாலபுரத்தில், கோல்மால்புரம், அதனால தான் அது கோல்மால்புரம்னு சொல்கிறேன். கோபாலபுரம்னு நான் சொல்லவே மாட்டேன். கருணாநிதி இருந்த வரைக்கும் அல்லது கருணாநிதி வீடு இருக்கின்ற வரைக்கும் அது கோல்மால்புரம் தான். அந்த கோல்மால்புரத்தில் வீட்டில் அப்படியே உட்கார வச்சு மடக்கி வெளில விடாமல் அவர்கிட்ட இவன் கூட்டணி நிர்பந்தம் அழுத்தம் கொடுத்து 30 தொகுதி அவர் கேட்டதை விட கூடுதலாக கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க, 30 தொகுதி. அதனால் திமுகவுக்கு தேவைன்னா மட்டையை மடங்குவதற்கு அது தயங்காது. இன்றைக்கு அவர்கள் விசிகாவுடன் இருப்பது, ஏன்னா விசிகா இருக்குதுன்னா காங்கிரஸ் இருக்கிறதுனால தான் விசிகாவும் இருக்குது. அப்போ விசிகா இருக்கிற வரைக்கும் அவங்க பாமகவை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாதுன்றதை திருமாவளவன் தெளிவுபடுத்தி விட்டார். அதுவும் திமுகவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க தேவை இல்லைன்றதுனால பாமகவை வேறு மாதிரி அவங்களுடைய சமூக வலைதளத்தில் நீங்கள் பாமகவை எப்படியெல்லாம் அர்ச்சிக்கிறார்கள் அவர்களுடைய கட்சியினர்ன்றது பாருங்க. திமுக காரங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள். இப்போ கள்ளக்குறிச்சியில் இருந்து நடக்குது இல்லை, பாமக மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த வன்னியர்களே கேவலமாக பேசுகிறாங்க. சொல்லணும், நீங்கள் பாமகவை திமுக பேசுகிறாங்கன்னா அதை நீங்கள் வேற மாதிரி மாற்றாதீங்க. வன்னியர்களை முழுசாக வந்து பேசுகிறாங்கன்னு. ஏன்னா திமுகவில் பெரும் இருக்காங்க. பாமகவுடைய அடையாளமாக பார்க்கப்படுவது என்ன? சரிங்க, ஆனால் பாரதி இருக்காரு, துரைமுருகன் இருக்காரு, மானங்கெட்டு போய் இருக்கிறார்கள். அதான் நான் சொல்கிறேன், மானங்கெட்டு போய் இருக்கிறார்கள். ஏன் பற்றோடு இருக்காங்க. அதாங்க, அவங்களுடைய மானங்கெட்டு போய் தங்களுடைய தனிப்பட்ட சுயநலத்திற்காக இருக்கிறார்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன் அதிமுக கூட சிவி சண்முகம் இருக்காரு. ஆமாம், அவர் எந்த இடத்துலையும் வந்து அவரை குறிவைத்து பேசும்பொழுதோ அல்லது வன்னியர்களை பற்றி பேசும்பொழுதோ அவர் என்னைக்காவது வேற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காரா? அவமானப்படுத்தும் பொழுது இல்லை கட்சியில் அதிமுக காரங்க என்னைக்காவது வன்னியர்களை அவமானப்படுத்தியிருக்காங்களா? சமூக வலைதளங்களில் குறிப்பிட்டு குடிசை கொளுத்திகள் என்று இன்றளவும் பேசிக்கொண்டிருப்பது யாருன்னா திமுக சார்ந்திருக்கக்கூடிய தீகா சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் தான். இல்லைன்னு மறுக்க முடியுமா நீங்கள்? அதிமுக சார்ந்தவங்க யாராவது பேசியிருக்காங்களா? சிவி சண்முகம் வந்து வன்னியர் அப்படின்றதை விட அவர் எப்படி அவரை அடையாளப்படுத்திக் கொள்வார் என்றால், எனக்கு பர்சனலாக தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன், கட்சிக்காரர் 100%, 200% கட்சிக்காரர். கட்சியை தவிர்த்து அவர் வேறு எதையும் சிந்திக்க மாட்டார். கட்சி தான் அவருக்கு பிரதானம். அதிமுக என்ற கட்சி தான் அவருடைய அடையாளம், அதுதான் அவருடைய பிரதானம். அவருடைய தந்தையிலிருந்து அவங்களுடைய வழியாக இருக்கக்கூடிய விஷயம் அது. அப்படிதான் துரைமுருகன் அவங்களுடைய டிஎன்ஏ அது. அப்படி துரைமுருகன் கிடையாது. ஏன்னா அவருடைய கட்சியில் வன்னியர்களை அசிங்கமாக தரக்குறைவாக பேசினாலும் வாய் மூடி இருக்கிறார். சமூக வலைதளங்களில் போய் பாருங்கள், எந்த அதிமுககாரன் எந்த சாதியை குறிப்பிட்டு தவறாக பேசியிருக்கான்.
ஆனால் திமுகவை எடுத்தீங்கன்னாக்கா இன்றைக்கு என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை திசை திருப்புவதற்காக, இந்த அரசாங்கத்துடைய தோல்வியை திசை திருப்புவதற்காக என்ன பேசுகிறாங்க? குடிசை கொளுத்திகள் இவர்கள் எல்லோரும் கள்ளச்சாராயம் குடிப்பவன் தான் இவன் அப்படின்னு அதை எப்படி மாற்றுறாங்கன்னா, மாம்பழம், அது பாமகவோட சிம்பிள் இல்லையா? அக்னி சட்டி, அக்னி குரூப், இப்படியெல்லாம் பேசுவது என்ன? பாமகவை மட்டும் சாடுவதில்லை, வன்னியர்களை சாடுவது. சரி, இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் நம்மளும் இங்கே சொல்லி அதை பல பேருக்கு மைண்டில் வந்து பதிக்க வேணாம். அது வந்து ஒரு தவறான ஒரு தவறுன்ற நான் முற்றிலும் அதிமுகவுடைய நபர்கள் சமூக வலைதளத்தில் இதை செய்கிறார்கள். இது ஆதாரப்பூர்வமாக என்னால் நிரூபிக்க முடியும். சரி, ஆனால் அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய வன்னியர்கள் ஏன் இதை வேடிக்கை பார்க்கிறார்கள்? நீங்கள் கேள்வி கேளுங்க. அதிமுக மேல உட்கட்சியில எவ்வளவு ஜாதிய பாகுபாடுகள் இருக்கு அப்படிங்கறது ஜாதிய பாகுபாடுகள் வேற, ஆனா எந்த இடத்துல இருக்கு, ஒதுக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அப்படிங்கறதையும் நம்ம வந்து பேசிதான் ஒதுக்குறாங்கன்றத இருக்குது. இல்ல, ஒதுக்குறாங்கன்றத ஆதங்கமா பேசுறது வேற, ஒரு குறிப்பிட்ட சாதியை தவறாக பேசுவது என்பது வேற. இதை அவர்கள் செய்கிறார்கள் என்பொழுது நான் சொல்றது என்னன்னா, நீங்க ஐடிவிங்னு ஒன்று வச்சிருக்கீங்கல்ல, எதுக்கு வச்சிருக்கீங்க? மட்டன் பிரியாணி வீடு வீடா பார்சல் அனுப்புறதுக்காக வச்சிருக்க? நீ கூட்டு கண்டிக்கணும், இந்த மாதிரி பேசக்கூடாது. ஒரு திமுக என்பது அனைத்து சாதியினருக்குமானது, அதான் உண்மை. திமுக என்பது அனைத்து சாதியினருக்குமானது கொள்கை அடிப்படையில் அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு கண்டிக்கணுங்க. ஏன் துரைமுருகன் அத்தாரிட்டி இல்லையா? கூப்பிட்டு சொல்லணும், தலைவரே இந்த மாதிரி பேசுகிறாங்க சமூக வலைதளங்களில், தவறு, இது தப்பு சொன்னமா வேணாமா? நீங்கள் கள்ளச்சாராய மரணம் என்பது ஒரு துயர சம்பவம், இது அரசாங்கத்துடைய தோல்வி என்பது அரசாங்கத்துடைய தோல்வி. 62 பேர் ஆயிட்டாங்க. ஆமாம், இதை நீங்கள் மடைமாற்றம், நேற்றுக்கு நீங்கள் கிண்டலாம் சொன்னீங்க, எப்படிங்க இன்னைக்கு நீங்கள் மாட்டுக்கு 57 58ன்னு சொல்கிறீங்கன்னு, இன்னைக்கு 62 நீங்களே சொல்கிறீங்கல்ல. ஆகக்கூடாதுன்னு நினச்சோம். நாம் யாருமே அப்படி நினைக்க மாட்டோங்க. அவங்க இறக்கணும்னு யாராவது நினைப்பாங்களா? தப்பிக்கணும் தான் நம்ம நினைக்கணும், நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைப்போம். ஆனால் நம்மளுடைய கேள்வி இங்கே என்ன அப்படின்னா, இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா இது அரசாங்கத்தோட தோல்வி என்றால் தோல்வி. இதிலிருந்து நீ மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்று நினைப்பதில் தவறு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி அப்படித்தான் யோசிக்க வேண்டும். அதற்காக ஒரு சாதியை ஏன் தவறாக பேசுகிறாய்? அதைத்தான் நான் கேள்வி கேட்கிறேன். அதை ஏன் இந்த ஐடிவிங் அனுமதிக்கிறது? ஏன்னா ஸ்டாலினுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு, உதயநிதி ஸ்டாலினுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு, கருணாநிதியோட புகைப்படத்தை வைத்துக்கொண்டு, இத்தனைக்கும் பொறுப்பில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் பேசுகிறார்கள். இது எப்படி பேசலாம்? இது எப்படி அனுமதிக்கலாம்? இதான் உங்கள் சமூக நீதியா? இதே அதிமுக ஒரு காலம் செய்யாது. வேறு எந்த கட்சியும் செய்தாலும் தவறு. சரி, இப்போது முடிஞ்சு போன விஷயங்கள் இல்லை சம்மந்தமே இல்லாமல் இப்போ டாப்பிக்லேயே இல்லாத நபர்கள்லாம் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில நேரங்களில் வந்து பேசுகிறப்போ ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை தான் எழும்போம். இப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்கீங்க ட்விட்டரில், அதாவது டிடிவி தினகரனை பற்றி. இந்த விஷயத்தை பற்றி இப்போ நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் என்ன? அதாவது சசிகலா அண்ட் டிடிவிக்குள்ளே நடந்த நிறைய விஷயங்கள் பற்றி ஏன் இதை குறிப்பாக இப்போ வந்து வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது ஏன் நான் இப்போ வந்து என்ன விஷயம்னு நீங்கள் விளக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான காரணத்தை. அதாவது நான் சொன்னது என்னென்னா, கடந்த தேர்தல், அதாவது 2019 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2019 தேர்தலில் தேர்தல் பொழுது நம்மெல்லாம் படித்து சொன்னோம் தினகரனுக்கு, உன்னை நம்பி ஒரு 17 எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. இந்த 17 எம்எல்ஏக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள். ஏன்னா உன்னை நம்பி கண்மூடித்தனமாக உன்னை நம்பி வந்தார்கள். தளவாய் சுந்தரம் இது மாதிரியான தலைவர்கள்லாம் அப்போ கூட இருந்தாங்க, அந்த சமயத்தில் கூட இருந்தாங்க, உடனே இருந்தாங்க. இப்போ அவங்களாம் அதிமுக இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த 17 எம்எல்ஏக்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அல்லது வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்படைத்து வந்தார்கள். யாருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் வந்தாங்க? உன் மூஞ்சியை பார்த்து வந்தாங்களா? இல்லை. உன் முகம் எங்கிருந்து அடையாளம் பெற்றது? திருமதி சசிகலா அவர்களிடமிருந்து அடையாளம் பெற்றது. நீ தான் வந்து 15 நாளைக்கு ஒரு வாட்டி போய் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்க சிறையில், ஏன்னா அவங்க சிறையில் இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போது நீ எடுக்கக்கூடிய முடிவுகள், நீ சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்பது அவருடைய உள்ள கிடக்கையிலிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் அல்லது முடிவுகள் அப்படின்னு எண்ணப்பட்டது, அப்படின்னு கருதப்பட்டது. இதான் உண்மை. எல்லாருமே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம்னா, அவர் ஒருத்தர் தான் ஆக்சஸ். தினகரன் போவார், தினகரன்னா அப்புறம் இளவரசி மகன் விவேக், இவங்க இளவரசியும் சிறையில் இருக்காங்கன்னும் போது விவேக்கும் தினகரன் தான் போவாங்க. அப்போ தினகரன் மட்டும்தான் பொது வாழ்க்கையில் இருக்கிறார், ஆர் பாலிடிக்ஸில் இருக்காருன்னு போது அவர் மட்டும்தான் கட்சி சார்பாக பேச முடியும், இல்லை திருமதி சசிகலா சார்பாக அரசியல் கருத்துக்களை சொல்ல முடியுன்ற ஒரு சூழல். அப்படின்னும் பொழுது அந்த கருத்தை சொல்லக்கூடிய தினகரன் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே திருமதி சசிகலா அவர்களுடைய உள்ள கிடக்கையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்று தான் பொருள் கொள்ளப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது நாம் எல்லாரும் என்ன சொன்னோம்? 17 பேர் உங்களை நம்பி வந்தாங்க. யாரை நம்பி வந்தாங்க? திருமதி சசிகலா அவர்களை நம்பி வந்தார்கள். அவரை ஒட்டி தான் தினகரன். திருமதி சசிகலா அடையாளம் காட்டலன்னா தினகரன் யார்? ஹூ இஸ் ஹி?
அப்படின்னும் பொழுது அந்த 17 பேர் ரோட்டில் நிற்கிறாங்க, கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க உங்களுக்கு ஒரு லெட்டர், ஆளுநருக்கு ஒரு லெட்டர் எழுதி. அந்த ஆளுநருக்கு எழுதிய கடிதம் தான் அவர்களுக்கு எதிராக முடிந்தது. என்ன? எம்எல்ஏ பதவி பறிபோனது. அந்த கடிதத்தை வைத்து ஆளுநரை போய் சந்தித்தாங்க, ஆளுநர்கிட்ட லெட்டரை கொடுத்தாங்க. அப்படின்றது வந்து அவர்களுக்கு எதிராக போனது, எம்எல்ஏ பதவி பறிபோனது. இந்த யோசனையை கொடுத்தது யார்? அந்த சமயத்தில் செக்ரட்டேரியட்டுக்கு போகிறார். முதல் முறை பாஜகவுடைய மூத்த தலைவர் தலைமைச் செயலகத்திற்கு செல்கிறார். தமிழ்நாட்டுடைய மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் வந்து செல்வி ஜெயலலிதாவை சந்திச்சிருக்கலாம், இல்லை வேறு தலைவர்கள்லாம் வந்து சந்திச்சிருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் தமிழ்நாட்டு பாஜகவுடைய மூத்த தலைவர்கள், பொறுப்பில் இல்லாதவர்கள், கான்ஸ்டியூஷனல் ஆஃபீஸ் பொறுப்பில் இல்லாதவர்கள்லாம் கான்ஸ்டியூஷன் ஆஃபீஸ் எதுவும் ஹோல்டு பண்ணாத ஒரு தலைவர் போய் சந்திக்கிறார் செக்ரட்டேரியட்லன்னா எச் ராஜா தான். அவர் போகிறார் செக்ரட்டேரியட்டுக்கு வெளில பேட்டி கொடுக்குறார். இந்த 17 எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு பொருள்பட கொடுக்குறார். அவர் பேட்டி கொடுத்து ஒரு சில நாட்களில் இந்த முடிவு வருது. இன்றைக்கி அதே எச் ராஜாவோட தான் இருக்கக்கூடிய கட்சி பாஜகவோட தான் கூட்டணியில் இருக்கார் தினகரன். அதனால நான் இதெல்லாம் தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். எந்த தினகரனை நம்பி 17 பேர் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே மொத்தமாக ஒரு கையெழுத்தில் போட்டு அப்படியே கொடுத்தாங்களோ? உங்களை நம்பி இருக்கவங்க தானே கொடுக்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் வருண், உங்களை நம்பி ஒருத்தவங்க அப்படி கொடுக்குறாங்க. அவங்க வாழ்க்கையுடைய அடுத்த எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் அது. கையெழுத்து போட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் விளையாடுவீங்களா? மனசாட்சியோட அது திருப்பி அதை செய்த ஒரு கட்சி பாஜக. இந்த கட்சியோட உறவு கொண்டாடுவீங்களா? வைகோ இன்றைக்கி 1000 சொல்கிறோம்ல, எந்த திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார் என்பதற்காக தீக்குளித்து இறந்தார்களோ அவர்களுடைய ஆன்மா உன்னை மன்னிக்காது, இன்றைக்கு நீ திமுகவோட இணைந்திருக்கிறாயே அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதே தான் தினகரனுக்கும் பொருந்தும். அப்போது இந்த 17 பேருக்கு மட்டும்தானே நீ உழைச்சிருக்கணும். இந்த 17 பேருக்கான மறுவாழ்வு அந்த இடைத்தேர்தலில் நீங்கள் அவங்களையே அறிவித்து இவர்களையே நாங்கள் அறிவிக்கிறோம்னு சொல்லி அதுக்காக முழுமையாக நீ வந்து எஃபர்ட் போட்டிருக்கணும். நீ பண்ணையா? நீ பண்ணலை. மாறாக திமுகவுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு 40 தொகுதிகளிலும் நான் வந்து உறுப்பினர் வேட்பாளர்களை போடுவேன்னு சொல்லி அதிமுக படுதோல்வி அடைய வேண்டும் என்பதற்காக உழைத்த துரோகி இந்த தினகரன். எல்லோரும் படித்து சொல்கிறோம், வேண்டாம். இந்த 17 தொகுதியில் இந்த 17 தொகுதி 20 தொகுதிகளுக்கு நடந்தது. அப்போது 2 பேர் இறந்துட்டாங்களோ. 17 தொகுதியிலும் சேர்த்து 20 தொகுதிகளுக்கு நடந்த அந்த இடைத்தேர்தலில் மட்டுமே தினகரன் ஃபோக்கஸ் பண்ணி 6 பேர் ஜெயிச்சிருந்தா கூட, நீ ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு நீ நிற்கிறாய் என்பதற்காக நீ காண்பித்த அந்த முழு உழைப்பு, உன் முழு ஃபோக்கஸ், அதை இந்த 20 தொகுதிகளுக்கு நீ காண்பித்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இல்லை என்றால் நீ கிடையாது. அவர்களை வைத்து தான், அந்த 17 எம்எல்ஏக்களை வைத்து தான் நீ நெகோஷியேட்டே பண்ண எல்லார்ட்டையும். அப்படின்னும் பொழுது உன்னை நம்பி 17 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நிலையில் நீ அதை ஃபோக்கஸாக வச்சுருக்கணும். அதில் இருந்த ஒரு புல்லுருவி செந்தில் பாலாஜி. இந்த செந்தில் பாலாஜியை வச்சு தான் நீ திமுகவோட உடன்படிக்கை போடுற. அமமுகவை வைத்து அதிமுகவை காலி செய்துவிட்டு அவருடைய அசைன்மெண்ட் முடிந்த உடனே செந்தில் பாலாஜி அவருடைய திமுகவுக்கு போயிடுறார். இதனால தான் அவரை அதிமுகவில் சேர்த்து கொள்ள தயங்கினார் எடப்பாடி பழனிசாமி. வேண்டாம், ஏன்னா இது ஒரு புல்லுருவி. அமமுகவில் செந்தில் பாலாஜியை வைத்ததற்கு காரணமே திமுகவுடைய இம்ப்ளான்ட். எதற்காக? அதிமுகவை காலி செய்வதற்கு தினகரனுடன் இருக்க வேண்டும். அசைன்மெண்ட்டே இதுதான். அப்படின்னும் பொழுது உள்ளே போயிட்டு பேசுகிறார். சசிகலா அவர்களும் சொல்கிறார், வேண்டாம் தினகரன், நம்ம வந்து தினம் தான் சொல்லுவாங்க, வேண்டாம் தினா, இதில் சிறையில் இருக்கும்போது நீ இந்த 17 தொகுதியில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வழியை பாரு அப்படின்ட்டு அதை மட்டும் பார்த்துருக்கணும். அப்போ தலையாட்டிட்டு வெளியில் வந்துட்டு என்ன சொல்கிறாப்புல, 40 தொகுதிகளிலும் அதிமுக போட்டியிடும், தமிழகம் புதுச்சேரியில்ன்ட்டு. முழுக்க திமுகவுடைய அசைன்மெண்ட். இதற்கு பணத்தையும் பெற்றார். அவர் பணம் கொடுத்தது, சசிகலா அவர்கள் பணம் கொடுத்தது எதற்காக? இந்த 17 பேர் நம்மளை நம்பி வந்தாங்க, அவங்கள கைவிட்டக்கூடாது என்பதற்காக. ஆனால் நீ பணத்தை கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்த? மாணிக்கவேல் ராஜாட்ட கொடுத்த. பாதி பணத்தை நீ அமுக்கிக்கிட்ட. சொந்த சித்தியே ஏமாத்திருக்கார் தினகரன். எவ்வளோ அது கிட்டத்தட்ட 800 கோடி என்று சொல்லப்படுகிறது. அந்த 800 கோடி போட்டிருந்தீங்க, அது உண்மையா? அதான் அது சொல்லப்படுகிறது. அந்த 800 கோடி 400 கோடி கொண்டு போய் 400 கோடி இவர் அமுக்கிக்கிட்டார். யார்? தினகரன். வெளியே சொல்லலை, அப்படியே அமுக்கிக்கிட்டார். மிச்சத்தை மாணிக்கவேல் ராஜாக்கு 250 கோடி, அதில் ஒரு 100 கோடி அவன் அமுக்கிக்கிட்டான். இது போதாதுன்னு விருதுநகரில் மாணிக்கவேல் ராஜாவுடைய மச்சான வேட்பாளராக போட்டு அவனுக்கு ஒரு 50 கோடி செலவு. அவன் அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே திமுகவில் போய் சேர்ந்துக்கிட்டான். சரியா? இப்போ இந்த பண்ணையார் மென்டாலிட்டியில் இருக்கிறவங்கள மட்டுமே நீ வந்து பண்ணை விடு,
பண்ணையார் மென்டாலிட்டின்றத பண்ணை வீடு செப்பரேட்டாக இருக்கணும். இது நான் அதிகம் பேச விரும்பலை. ஏன்னா இது அதிகம் பேசினேன்னு வைங்களேன், தனிப்பட்ட சில விஷயங்களை பேச வேண்டி வரும். இந்த விஷயங்களுக்குள்ள நான் போக விரும்பலை. இல்லை, அதெல்லாம் தான் கேட்குறேன். ஏன் இன்னைக்கு இதை வந்து வெளியில், ஏன்னா டிடிவி அப்படிங்கிறதே ஒரு எக்ஸ்பயர்ட் ப்ராடக்ட் பார்க்கப்படுறாரு. இந்த எக்ஸ்பைரி ப்ராடக்ட் அவர் பேசுனதுனால இதெல்லாம் நீங்கள் ஆமாங்க பேச தான் வேண்டிய ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். இதெல்லாம் பேசுன அசிங்கங்க இதெல்லாம். ஏன்னா அவரோட நான் இணைந்து பயணித்திருக்கிறதுனால நான் சொல்கிறேன். தனிப்பட்ட விஷயங்களை நான் பேச விரும்பலை. இந்த சேனலில் நான் அதை பேச விரும்பலை. இடம் வளமை பொறுத்த வரைக்கும் யாருடைய படுக்கை அறையோ யாருடைய தனிப்பட்ட விஷயங்களையும் நம்ம எடுத்து பேசுவது இல்லை அப்படின்றத ஒரு கொள்கை முடிவாகவே வச்சுருக்கோம். அதனால் நான் பேச விரும்பலை. மிக அசிங்கமான விஷயங்கள் இல்லை, அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் கொண்டு போய் அங்கே தண்டானதையே உன்னை நம்பி ஒரு 17 பேர் வந்து வாழ்க்கையை தொலைச்சி நிற்கிறாங்களே, நீ என்ன பண்ண அவங்களுக்கு? அதில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. மேலூர் சாமியாக இருக்கட்டும், இல்லை உன்னதமான மனிதர்கள். நீ என்ன பண்ண அவங்களுக்கெல்லாம்? அப்போ இதெல்லாம் தோல் உரிக்கிறமா வேண்டாமா? சொந்த சித்தியே ஏமாத்தின ஒரு பேர் வழி தான் தினகரன். இந்த தினகரன்ட்ட கட்சி போயிடுமா? நம்பி வந்த 17 எம்எல்ஏக்களுக்குனால வந்து துணை நிற்கிறதுக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை. அவங்களை காமிச்சு அடையாளம் காமிச்சு நீ வந்து பிழப்பு நடத்திக்கிட்டு இதெல்லாம் பேசணும்னு அசிங்கமாக நிறைய விஷயங்கள் பேச வேண்டி வரும். இதெல்லாம் நான் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அவர் இப்படியே வந்து பேசிட்டு அப்பப்போ ஒரு உதாரணம் கொடுக்குறேங்க. திருநெல்வேலியில் இது தென்காசி அண்ணாமலைன்னு நீங்கள் பெரிய நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர், மிகப்பெரிய ஒரு மனிதர் அங்கே அந்த ஏரியாவில். அவர் வந்து இவரோட தினகரனோட இருக்கார். தஞ்சாவூரில் கூட்டம் நடக்குதுங்க. இந்த மாணிக்கவேல் ராஜா அவருடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபரை வந்து அங்கே போடுறார் கேண்டிடேட்டாக. எங்கே அப்படி போடக்கூடாதுங்க கேண்டிடேட்டாக. ஏன்னா அங்கே வேறு ஒரு கம்யூனிட்டி வந்து அதிகமாக இருக்காங்கன்னும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் மாற்றி போடுறீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன சொல்லணும்? இல்லைங்க இது எங்களுடைய முடிவு, நாங்கள் இப்படி தான் போடுவோம்னு சொன்னால் அது வேறு விஷயம். தஞ்சாவூரில் மேடையில் நின்று மைக்கை பிடிச்சி தினகரன் சொல்கிறாப்புல அண்ணாமலையை பார்த்து, அண்ணாமலைன்னு நான் சொல்கிறது அந்த அண்ணாமலை, அந்த தென்காசி அண்ணாமலை உண்மையிலேயே பெரிய மனிதர், சில்லறை கிடையாது. அந்த பெரிய மனிதர் அண்ணாமலை வந்து அவரை பார்த்து சொல்கிறாரு, இவர் யார்? தினகரன். அதாவது அண்ணாமலை நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த மாணிக்கவேல் ராஜா வந்து ஒரு மன்னர் பரம்பரை, எல்லாம் மன்னர் பரம்பரை. அவரெல்லாம் கேள்வி அப்படிலாம் நம்ம கேட்க முடியாது. இப்போ மேடையிலேயே ஒரு சேர் மட்டும்தான் இருக்கும், மற்றவங்களாம் நின்று தான் பேசுவாங்க அவர்கிட்ட. அவரெல்லாம் நீங்கள் கேள்விலாம் கேட்கக்கூடாது. நான் வந்தால் எனக்கு ஒரு சேர் போடுவாங்க, அவ்வளோதான். மற்றவங்களாம் நின்று தான் பேசுவாங்க. அப்படி தான் இருக்கணும். இது தினகரனுடைய மைண்ட் செட்டு. இப்படிப்பட்ட ஒரு நபர்லாம் அரசியலுக்கு லாயக்கா? நம்ம எங்கே ஜனநாயகத்தில் இருக்கோம்? நம்ம இங்கே என்னத்த மன்னர் பரம்பரை? யாருடா மன்னன்? யாருடைய கட்சியில் வந்தவன் நீ சொல்லிக்கிட்டு இருக்க? எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொன்ன அண்ணாதுரையுடைய வழிவந்த கட்சி இது அதிமுக. அவருடைய பெயரை கொண்டிருக்கின்ற கட்சியில் வந்துட்டு மன்னர் பரம்பரை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீ இதுதான் நீங்கள் அவரை பற்றி இந்த விஷயங்கள்லாம் வந்து இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கி அந்த அண்ணாமலை இதில் இருக்கார், அதிமுகவில் இருக்கார். கேட்டு பாருங்கள். அவர் இல்லைன்னு மறுக்கட்டும். இதை சொன்னாரா இல்லையா? தஞ்சாவூரில் பொது மேடையில் வச்சு மன்னர் பரம்பரை அவரை கேள்வி கேட்கக்கூடாதுன்னா அப்புறம் என்ன அசிங்கமாக பேசிடுவேன் நான். சரி, கடைசியாக டிடிவியை பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள். இப்போ வரக்கூடிய 2026 தேர்தலில் கடைசி ஒரு முறையாக அவருடைய வேற ஒன்றுமே கிடையாது, அவரை வச்சு ஒரு துடுப்பு சீட்டை வந்து பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃபேடவே ஆயிடுவாரா? அவர் துடுப்பு சீட்டும் கிடையாது, உறுப்பு சீட்டும் கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் இப்போ பாஜகவில் இந்த இப்போ இருக்கக்கூடிய ஒரு தற்குறி மாநில தலைவராக உட்காந்துருக்காருல்ல, இந்த மாநில தலைவர் ஏதாவது பிச்சை போட்டால் உண்டு, ஏதாவது காப்பாற்றுவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கின்ற ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு நபர், பரிதாபத்திற்குரிய நபராக இருக்க வேண்டிய நபர் தான் தினகரன். லைக் கேமரா, மைக்கு, லைட் எல்லாமே ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு பேசின பேச்சில். இன்றைக்கி வந்து 3 விஷயங்கள் பேசியிருக்கோம். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறேன், அதை மட்டும் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு சுருக்கமாக முடிச்சிருங்க. மருந்து தட்டுப்பாடு இருக்குது அப்படிங்கிறது வந்து அதிமுகலேருந்து எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இபிஎஸ் அவர்களும் வந்து பேசியிருந்தார். இப்போ மாசு வந்து ஒரே ஒரு மருந்தை குறிப்பிட்டு பேசுகிறாரு. அவர் வந்து முற்றிலுமாக வந்து பொய்யான தகவலை வந்து பரப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, கவர்னர் ஆர்.என். ரவியை வந்து பார்த்திங்கன்னா கட்சி தலைவர்களோடு சேர்ந்து அண்ணாமலை போய் வந்து சந்திச்சிருக்காரு. இந்த 2 விஷயங்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது மருந்து தட்டுப்பாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக 2 மருந்துகள். ஒன்று வந்து அல்சர் கொடுக்கக்கூடிய மருந்து, இன்னொன்று இந்த கள்ளச்சாராயம் அப்படின்னு ஆன்டிடோட்னு சொல்லுவாங்க. ஆன்டிடோட்னா இது இன்ஜெக்ஷனாக போடுறது, மருந்து கிடையாது, இன்ஜெக்ஷனாக போடுறது. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடுகிறார். இந்த ஆன்டிடோட் என்பது ரொம்ப காஸ்ட்லி.
எக்ஸ்பென்சிவ். இது செல்வி ஜெயலலிதாவுடைய காலத்திலேயே 2001 சொல்கிறார் இல்லையா, குறிப்பிட்டு சொல்கிறார் இல்லையா, யார் ஸ்டாலின் குறிப்பிட்டு சொல்கிறார் இல்லையா, 2001 இந்த மரணங்கள் ஏற்பட்ட பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்கள் பல விஷயங்களை கொண்டு வராங்க. என்னென்னா அந்த மெத்தனால் இதோடைய தட்டுப்பாடு ஏற்படுத்தணும் ஒன்று. ரெண்டாவது அதோடைய விற்பனை அப்படின்றத மேற்பார்வை செய்யணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் தடையே கொண்டு வராங்க. இந்த அளவுக்கு அதை கொண்டு வராங்க. இந்த சட்டமெல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் மெத்தனால் கன்சம்ஷனுக்கு என்ன ஆன்டிடோட்? இப்போ ஒரு பாம்பு கடிக்குது, இதற்கு ஆன்டிடோட் என்பது பாம்பு விஷயத்துலேருந்தே எடுப்பாங்க. அந்த மாதிரி ஆன்டிடோட்ன்று ஒன்று வைத்திருக்க வேண்டும். இப்போ நாய்க்கடி வருது, ரேபிஸ், ஆன்டி ரேபிஸ்ன்றதை நம்ம வச்சுருக்கணும் ஸ்டாக்கில். அந்த மாதிரி இதற்கு ஒன்றை கொண்டு வரணும்னு அந்த ஆன்டிடோட்டை கண்டுபிடிச்சி கொண்டு வராங்க. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதை ஸ்டாக்கில் வச்சுருக்கணுன்றதே கொண்டு வராங்க வழிமுறையாக. இப்போ சொல்லி ஜெயலலிதா இருந்த பொழுது 2001. ஏன்னா ஸ்டாலின் அதை குறிப்பிட்டு சொல்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். அந்த ஆன்டிடோட் இல்லைன்னு சொல்கிறாரு. உடனே அவர் மருத்துவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கிராமத்துலேருந்து வந்தவருங்க. அவர் அப்படியே ஸ்பெல்லிங்கோடு கரெக்டாக சொல்லணுமா? உன் தலைவன் என்ன, அவர் அப்பா பேரையே துண்டு சீட்டை பத்தானே படிக்கிறாரு. இப்படி ஒரு தலைவனை வச்சுட்டு உனக்கு இது எதுக்கு இந்த வேலையெல்லாம்? அவர் சொன்னதோடைய நோக்கம் என்ன அதை பாரு. அவர் ஒரு கிளைச்செயலாளராக சிலுவம்பாளையத்திலேருந்து இன்றைக்கி பொதுச்செயலாளராக வந்திருக்காரு. ஒரு கிராமத்துலேயும் வரவர். அவர் மேபி அந்த ப்ரொனவுன்சியேஷனில் மிஸ்டேக் இருக்கலாம். பட் அவர் சொன்னதுடைய சாராம்சம் என்ன? இந்த ஆன்டிடோட் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. இது இருந்தது இல்லை, அன்றைய தேதியில் இருந்தது இல்லை. வெள்ளை அறிக்கையை விட வேண்டியதானே நீயே? அன்றைய தேதியில் எங்களுடைய இந்த மருத்துவமனைகளில் இது இருந்தது சொல்ல. இல்லை, அந்த மருந்து இருந்தது, அந்த மருந்து அல்சர் மருந்துன்னு சொல்லிட்டார் அவர். இப்போ இந்த மருந்து இருந்ததற்கான ஆதாரத்தை வெளியிடு. 2 நிமிஷம் ஆகுமா? சுகாதாரத்துறை அமைச்சர் ஃபோன் போட்டு, ஏன்பா அந்த தேதியில் ரெஜிஸ்டர் இருக்கும், ஒரு தேதியில் எவ்வளோ மருந்துகள் என்னென்ன ஸ்டாக் இருந்ததுன்றது ஒவ்வொரு நாளும் இன்வென்ட்ரி எடுத்து வச்சுருப்பாங்க. எவ்வளோ இருந்தது எடுப்பான்னா எடுத்து வெளியிட வேண்டியதானே? மூஞ்சி தூக்கி போடு. பாருங்கள், எங்களுடைய திராவிட மாட அரசில் இந்த மருந்து இருந்தது, நீங்கள் உண்மைக்கு புறமான தகவலை சொல்கிறீர்கள்னு சொல்லு. அதை விட்டுட்டு ஏன் பூசி மழுப்புற? அவர் வேறு மாதிரி பேரை சொல்லிட்டார், அவர் இதை சொல்லிட்டார். இந்த கதையெல்லாம் வேணாம். இந்த மெத்தனால் குடித்து ஒரு பிரச்சனை வரும்பொழுது இதற்கு ஆன்டிடோட் மருந்து இதான். இந்த மருந்து எங்களிடம் தேவையான ஸ்டாக் இருந்தது, இந்த தேதியில் இருந்தது, இந்த தேதியில் இருந்தது, இந்த தேதியில் இருந்தது, கொடு. வேணாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வேலை. எதுக்கு இழுத்துக்கிட்டு இருக்க? குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் வைத்து விட்டார். சரியான பெயரை சொன்னாரா தவறான பெயரை சொன்னார்ன்றதுலாம் 2வது பட்சம். அவர் வைத்த குற்றச்சாட்டோட சாராம்சம் என்ன? இந்த பர்டிகுலர் ஆன்டிடோட் அன்றைய தேதியில் இல்லை, இருந்தது நீ ப்ரூவ் பண்ணு, முடிஞ்சிருச்சு. இதே நீ பண்ணல. அதிமுக என்னதான் வந்து ஸ்டேட்டில் அழுத்தம் கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில் ஆள்ற பாஜக, இப்போ நம்ம தமிழகத்தில் இருக்கிற பாஜகவோட தலைவர்கள்லாம் போயிட்டு ஆர்.என். ரவியை சந்திச்சதுனால எந்த அளவுக்கு இந்த கலாச்சாரம் அழுத்தம் இருக்கும்? என்னங்க அழுத்தம்? நான் என்ன சிபிஐ விசாரணை யாருங்க ஆர்டர் பண்ண முடியும்? ஆளுநர் ஆர்டர் பண்ண முடியுமா? முடியாது. ஆளுநரை போய் சந்திச்சு என்ன ஆக போகுது? ஆளுநர் அப்பப்போ தன்னோட பவரை தாண்டி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ண முயற்சி என்ன முயற்சி பண்ணாலும் சிபிஐ விசாரணை எப்படிங்க கொண்டு வர முடியும் ஆளுநரால்? ஆளுநர் கொண்டு வருவார். அப்புறம் ஆளுநர் போய் நிற்கிற முட்டா பயலே ஆளுநர்கிட்ட போய் நின்று என்ன ஆகும்? அவர் மட்டும் போலங்க, பாஜகவோட மற்ற தலைவர்கள் அத்தனை பேரும் முட்டா பயலுங்க. தமிழ் செய்யலாம் கூட போயிருக்காங்க. அவங்க பாவம் வேறு வழியில் நிர்பந்தத்துக்காக போனாங்க. எப்படிங்க ஆளுநர் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியும்? உள்துறை அமைச்சருக்கு அனுப்பியிருக்கீங்க. ஆளுநர் ஆன்சரபிள் டு உள்துறை அமைச்சர் ஆல்சோ. உள்துறை அமைச்சருக்கு அனுப்பியிருக்கீங்க. ஆளுநர் ஆன்சரபிள் ஒன்லி டு பிரசிடென்ட், பட் he is also he has to take the reference of உள்துறை அமைச்சகம். உள்துறை அமைச்சருக்கே நீங்கள் கடிதம் எழுதியிருக்கீங்க. அதுவே தேவையில்லாத ஆணின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா சிபிஐ விசாரணை என்பதனை நீதிமன்றம் உத்தரவிடலாம். இல்லை என்றால் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாமல் அதை முன்னெடுக்க முடியாது. இதுதான் சட்டம். உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புகளும் அதான் சொல்லுது. அப்படின்போது எதுக்கு இந்த நாடகம் ஆடுற? ஏன்னா அதிமுக இன்றைக்கு அந்த போராட்டம் அறிவித்திருக்கின்றதுனால திசை திருப்ப முயற்சிக்கிறாராமா. ஏற்கனவே இப்படி ஒன்று முயற்சித்தாங்க, அது நடக்கலை. இது இந்த கள்ளச்சாராய மரணங்கள் அதிகமாகும் பொழுது சம்மந்தமே இல்லாமல் ஒரு ப்ரெஸ் மீட்டு காலையிலேயே தமிழிசை அவர்களும் எச் ராஜாவும் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாங்க. நாங்கள் எங்களுடைய அந்த உயர்மட்ட கூட்டமாக அது என்னமோ ஒரு கூட்டம் நடந்தது இல்லையா, அந்த கூட்டத்தில் என்ன பேசணுன்ட்டு
மாலை வந்து அவசர அவசரமாக ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட்டி அங்கே தேவையே இல்லாமல் டிடிவியிடம் தான் அதிமுக செல்லும் அப்படின்னு திசை மாற்ற முயற்சி பண்ணார். ஆனால் இந்த மரணம், இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் என்பது அரசாங்கம் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. ஏன்னா அந்த மரணங்கள் அதிகமாகிடுச்சு. ஸோ அண்ணாமலையை வைத்து திமுக ஆடிய நாடகம் எடுபடலைன்னு நாடகம் நம்பர் 2 இன்றைக்கு அந்த போராட்டம் நடத்தும் பொழுது அண்ணாமலையை அனுப்பி அங்கே ஆளுநர்கிட்ட கொடுக்குற மாதிரி இது ஒரு அரசியல் உள்ளடி வேலைங்கிறீங்க. இது திமுகவுடைய நாடகம். அண்ணாமலையை வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அண்ணாமலைக்கு தண்டனைறாங்கல்ல, மாதம் மாதம் ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்கிராப் எடுக்கிறதுலேருந்து கோடிக்கணக்கில் மாதம் மாதம் தண்டனைறாங்க இல்லையா, அதற்காக அண்ணாமலையை கைக்கூலியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். அண்ணாமலையாக இருக்கட்டும், ஆளுநராக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஏதாவது ஒரு விஷயத்திலிருந்து திசை திருப்புவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய கருவிகள். அவ்வளவுதான். இதை மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். இதையெல்லாம் யாரும் பொருட்படுத்தவே மாட்டாங்க. அதனால் இதை பற்றி பேசுகிறதே வேஸ்ட், விட்டுருங்க. ஓகே, சரி. போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறதுக்கு உண்டான கருத்துக்களுக்கெல்லாம் கீழே மக்கள்லாம் வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் பதிகிறாங்க. எதிர்த்தும் சரி, ஆதரிச்சும் சரி, கேள்விகளும் கேட்டு இந்த மாதிரிலாம் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடியாஸும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காணொலிக்கும் மக்கள் அது மாதிரி வந்து அவங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒரு தலைப்பில் நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். மிக்க நன்றி உங்களோட பதில்களுக்கு.